ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க 2 பேருமே வந்துட்டு பஸ்ஸில் தான் வந்துட்டு ஸ்கூல் வந்து போயிட்டுருக்காங்க. ப்ளஸ் ஆனுவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று சுபஸ்ரீக்கு வந்து தமிழ், அஸ்விதாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி தமிழ். அஸ்விதா பண்ண வேலையை பாருங்கள், கட்லி கீழே யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் நேற்று கட்டிட்டு போனது, கொஞ்சம் புக்கு எல்லாத்தையும் கட்லி கீழே போட்டுட்டு போயிட்டா. அது எல்லாமே எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட எப்போவுமே நான் வந்து சொல்லிடுவேன், டிஃபன் பாக்ஸ் அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸை அவங்கவுங்க வாஷ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட்டை வெளியில் கொட்டிட்டு வந்து கழுவு போடுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி மேடம் எதுவுமே வந்து பண்ணலை, வரட்டும் சாயங்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதில் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போனான்னு தெரியல. நான் வந்துட்டு குளிக்க போயிட்டேன், அவள் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் அவ்வளோவே வந்து கட்டிக்கிட்டா. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ராகி இட்லி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வந்து பறிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு, அதையும் ஊற வச்சுட்டு வந்தாச்சு. வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாவே வேர்க்க ஆரம்பிச்சிருது. காலையிலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். நேற்று வீடு எல்லாமே மோப் போட்டாச்சு. சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் வந்து கும்பிட்டாச்சு. பூ வந்து இல்லை, நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ இருந்துச்சு, அதில் 4-5 பூ பூத்துருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி சாமியை வந்து கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக தண்ணி தாகம், அதனால் தண்ணி குடிச்சிட்டு காலையில் வந்துட்டு நெய் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு சம்படத்தில் வந்து போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு சாதம் வந்து வச்சாச்சு. இன்றைக்கி எனக்கு பிடிச்சதான் வந்து செய்ய போகிறேன். கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கருவாடு போட்டு தொக்கு தான் வந்து செய்ய போகிறேன். பிள்ளைங்களுக்கு கத்திரிக்காய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என்னோடய சின்ன பொண்ணு. கத்திரிக்காய் சாப்பிட்டா காதரிக்குதுன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டுருச்சு. அதனால் கத்திரிக்காயே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாம்பார் காயே வாங்காது அப்படின்னா நான் எந்த காயை வச்சு நான் வந்து சமைக்கிறதுன்னு எனக்கே தெரியலை. அதனால் இன்றைக்கி என்னானாலும் சரி எனக்கு வந்துட்டு கருவாடு கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு சொல்லி அதை போட்டு இன்றைக்கி வந்துட்டு தொக்கு வந்து ரெடி பண்ணி நான் வந்துட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலிக்குதுன்ட்டு டீ வந்து போட்டு குடிச்சிட்டு சும்மாவும் இருக்காமல் பிரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரே ஒரு ப்ரெட்டு அனாமத்தாக கிடந்துச்சு. அந்த ப்ரெட்டு ஸ்லைஸ்லேயே லாஸ்ட்டு ப்ரெட் இருக்கும்ல, அதை எடுத்து நினச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் கிச்சனில் உள்ள வேலை எல்லாமே முடிச்சாச்சு. பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு முட்டை மட்டும் ஆம்லேட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மட்டும் ஆம்லேட் வந்து போட்டுட்டு என்னோட லஞ்சை வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கருவாடு போட்டு தொக்கு, முட்டை ஆம்லேட் போட்டு லஞ்ச் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி சாப்பாடு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி பேசி வீடியோ போடவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. பாய்.